சேலஞ்சில் மொத்தம் 2 டீம். அதில் இருக்க ஒருத்தருக்கு நான் ஒரு இமேஜ் காட்டுவேன். அந்த இமேஜை பார்த்து அவங்க டீம்மேட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. யார் வரைஞ்ச டிராயிங் நான் காட்டின இமேஜோட சிமிலராக இருக்கோ அவங்க தான் வின்னர். சேலஞ்சுக்குள்ள போலாமா? ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரா வாட் ஐ சே சேலஞ்ச். ரவுண்டுக்கு மேல ரவுண்டுக்குள்ளதான் உள்ள மேல பார்த்த உனக்கு எப்படி இருக்கு? ஏதோ உங்க தாத்தா பிடிக்கிற சுருட்டு மாதிரி இருக்கு. தோத்துட்டேன் நான் ஏஞ்சி போயிட்டே இருப்பேன். சொல்லுங்க. இப்படி அப்படிதான் அதான் எப்படி? ஐயோ நான் இப்ப என்னத்த சொல்லுவேன்? அதை அப்படி போடு, ஏதாவது போட்டு அந்த பாக்ஸ் போட்டு டப்பனே. இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, எனக்கு அசிங்கமா இருக்குது. மாமா ரெடியா? ரெடி. இங்க பாரு. போர்ட்ரேட்டா? ஓகே, எல்லாம் ஒண்ணுதான். போர்ட்ரேட். ஏய் சொல்றத கேளு. ஓகே டன். கரெக்டா நடுபாகம் இடதுபுறம். ஓ தூய தமிழ். எனக்கு இடதா உனக்கு இடதா? எனக்கு இடது உனக்கு இடதுதான். ஓகே இடது அதாவது இடதுபுறம். ஓகேவா? ஆமா, இடதுனா லெஃப்டா ரைட்டா? தமிழே அறியாத நீ எல்லாம் ஒரு தமிழனா? லெஃப்ட். ஓகே லெஃப்ட். அப்படியே ஒரு பைப்பு ஒரு 2 இன்ச்சுக்கு 2 ஒரு 3 இன்ச்சு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சுக்கு ஒரு பைப்பு. பிளம்பரோ? பிவிசி பைப்பு இருந்தா எப்படி இருக்கும்? ஆமா ஆமா ஆமா. 2 கோடுமா வருமா? ஆமா. அதே மாதிரி போடு. இடதுபுறம் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி போடாத. ஓகே. 2 போடுமா? 2 ஒண்ணுமே தெரியலையே. மொத்தம் 3 பைப்பு மாமா. கேப் விட்டு வரணும். ஒரே ஈக்குவலா 3 பைப் வரணுமா? புரியுதா? ஓகே. கீழே க்ளோஸ் பண்ணிடணும். ஓப்பன்ல இருக்க கூட பைப் போட்டே. இப்போ ஈக்குவலா இருக்கா? 3 இது இருக்கா? மொத்தம் எத்தனை கோடு போட்டிருக்கா? 6 கோடு இருக்கா மொத்தம்? 1 2 3 4 5 6 6. ஓகே. அப்படியே டாப்ல இந்த பைப்ல இருந்து இந்த பைப்புக்கு ஒரு பைப்பு. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. அதாவது நடு பைப்பு வந்து டீமமா. ஓகே புரியுதா? அப்போ புரியுது. கனெக்ஷன் வந்துச்சா? என்ன வந்திருக்கு சொல்லலாம்டா நீ. என்ன வந்திருக்கு பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? கோவிந்தா கோவிந்தா. 3 பில்லரா? ஆமா, நான் சொன்னது 1 இன்ச்சு பைப்பு. நீ பெருசா வரைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். 3 பில்லர். 3 பைப் நிக்குது. 3 பைப் பாக்குற எப்படி தெரியுது? லுக் லைக் வாட்? லுக் லைக் எப்படி? ஒரு பில்லர் 3 பில்லர் நிக்குது அப்படி. சரி, அதை விடு. அந்த பில்லருக்கு கீழே ஒரு ரவுண்டா ஒரு ஓ, சின்ன குட்டி ஓ. பில்லருக்கு கீழே ஓ. குட்டி ஓ ரவுண்டா. அப்படியே சர்க்கிள், ஒரு சின்ன சர்க்கிள் ஓ. இல்ல அதாவது லெஃப்ட் சைடுல இருக்குதுல்ல? இல்ல 3 பில்லர் இருக்குல்ல? 3 பில்லருக்கு எந்த பில்லர் கீழே? அதாவது 1 2 3 மூணாவதுக்கு கீழே லெஃப்ட் ரைட்ல மூணாவதுக்கு கீழே ஒரு ஓ. கீழே ஒரு கொஞ்சம் கேப் விட்டு ஓ. ஓகே. ஓகேவா? இப்போ இதுதான் டாஸ்கே. ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே டாப்புக்கு போ. டாப் அப்படியே ஒரு 2 இன்ச்சு கேப் விடு. மேல இருந்து கீழே 2 இன்ச்சு. ஓகே. 1 இன்ச் 2 இன்ச். ஓகே. ஒரு ரவுண்டு போடு. ஓகே. அந்த ரவுண்டுக்குள்ள 2 ரவுண்டு. அதாவது மேல நடுவுல இல்லடா. ரவுண்டுக்கு மேல. ரவுண்டுக்குள்ளதான். உள்ள மேல. குழப்பாதரா தவக்கல. எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்கடா. உள்ளியா மேலையா? ஆமா, ரவுண்டுக்குள்ளேயே மேல 2 ரவுண்டு. 2 குட்டி ரவுண்டு. ரவுண்ட் இல்ல, அந்த ஒரு ஓவல் மாதிரி இருக்கணும். ஓகேவா? அந்த குட்டி ரவுண்டுக்குள்ள டார்க்கா கரும்புள்ளி நல்லா டார்க் 2 இதுலயும் பண்ணிடு. ஓகே. அப்படியே அந்த ஓவல் போட்டல, அதுக்கு மேல அப்படியே ஒரு ஆர்க்கு, ஒரு சின்ன கோடு. அந்த இதுல ஒரு சின்ன கோடு. புரியல? ஓவல் போட்டலடா. ரவுண்டு போட்டேன். பெரிய ரவுண்டு போட்டியா? ஆமா. அந்த சின்ன ரவுண்டு 2 சின்னது போட்டியா? ஆமா. அந்த சின்ன ரவுண்டுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு மேல ஒரு சின்ன ஆர்க்கு. அப்படியே கேர்வா ஒரு கோடு. அந்த சைடு ஒரு கேர்வா ஒரு கோடு. ரவுண்டுக்குள்ள போட்டதுக்கு மேல. ரவுண்டுக்குள்ள போட்டல. ஓகே. அது ஓகே. அந்த 2 ரவுண்டு கீழே நடுவுல அது கீழே வர மாதிரி ஒரு அரை வட்டம். கீழ இருந்து மேல மேல இருந்து, அதாவது அப்படியே மேல இருந்து கீழே வரணும். மேல இருந்து கீழ்.
மேலிருந்து கீழே அரை வட்டம். ஆமா ஓகே ஓகேவா. அப்படியே அந்த அரை வட்டத்துக்கு கீழே அப்படியே ஒரு கோடு அந்த ரவுண்டுக்குள்ளே தான் ஓகேவா. ஒரு கோடு போட்டு ஓகே அப்படியே கீழே வந்து அந்த படகு மாதிரி அந்த கோடோட ஜாயின் பண்ணிக்க. கீழே படகு மாதிரி. படகு மாதிரினா அந்த இதுரா அந்த ஆஃப் சர்க்கிள்ரா. ஓகே சின்ன கோடு போட்டியா. ஓகே திருப்பி ஓகே ஓகே ஓகேவா. ஓகே சியை திருப்பி போட்டா. போட்டேன். இல்ல சியை கரெக்டா தான் போட்டுக்கிறேன். ஓகே அடுத்து அப்படியே இப்போ அந்த பெரிய ரவுண்டு போட்டல. ஆமா அந்த பெரிய ரவுண்டு இருக்கு கரெக்டா. பெரிய ரவுண்டுனா மேல போட்ட பெரிய ரவுண்டு. ரவுண்டு இருக்குதுல்ல அது கீழ் பக்கம். ஓகே அதாவது கரெக்டா மைய பகுதியில இருந்து சென்ட்ரா அதான் இந்த ஒரு கோடு இங்க ஒரு கோடு லைட்டா ஒரு அரை இன்ச்சுக்கு இழுத்துக்க. இல்லடா மேல பெரிய ரவுண்டு இருக்கா. ஆமா. இப்போ எங்க என்ன பண்ணோம். அந்த ரவுண்டு பெரிய ரவுண்டு இருக்கா. ஓகே அதுக்கு கீழே பெரிய ரவுண்டு கீழே. ஓகே கீழே அந்த ரவுண்டு அப்படியே இப்படி ஒரு கோடு. அதாவது மைனஸ் எப்படி போடுவோம்ல அப்படியே கோடு நேரா இழுத்து விடுறா. 2 கோடு மாமா. இப்படி ஒரு கோடு அப்படி ஒரு கோடு. அடா இப்படி அப்படிதான். அதான் எப்படி நேரா நேரா ஒரு கோடு. ஒரு ஸ்லேட் இருக்குல்ல ஸ்லேட். ஓகே அதே பொசிஷன்ல 2 கோடு. போர்ட்ரேட்ல பிடிச்சிருக்கலடா பைத்தியம். ஓகேடா. அதே பொசிஷன்ல 2 கோடு. 2 கோடு போடணுமா. இப்படி ஒரு கோடு அப்படி ஒரு கோடு. பைப் மாதிரி 2. பைப் மாதிரி. ஓகே ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். புரியுதா. பைப்பு போட்டாச்சு. பைப் வந்து லைக் லாலிபாப் மாதிரி. போட்டாச்சு லாலிபாப் மாதிரி தானே இருக்கு. அந்த பைப் இருக்குல்ல இப்படி ஒரு கர்வா இப்படி ஒரு போட்டு. ஏண்டா இப்படி அப்படினா எப்படி தெரியும் எனக்கு. எதனா ஷேப் சொல்றா. அந்த பைப் வந்துச்சுல. ஆமா. பைப்பு கீழ ஒரு கோடு போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு சொல்றேன். பைப்பு கீழ கோடு போடணுமா. பைப்பு கீழ பைப்பு கழுத்துக்கு போட்டலடா. ஓகே பைப்புக்கு போட்டேன் கோடு. ஒன்றும் இல்லை. 7 நிமிஷம் ஆயிடுச்சா. மாமா அதை அப்படி போடு. ஏதாவது போட்டு அந்த பாக்ஸை போட்டு கப்பனே. டேய் பாக்ஸ். மாமா புஷ்டேன் நானு. குடிச்சிட்டியா. ஆமா. அந்த பாக்ஸு அங்கேருந்து ஒன்று வருது பார்த்தியா. அது வந்து ஒரு இந்த கீழே ஓப்பட்டல. அதுக்கு என்ன தேவை எனக்கு என்ன தெரியும். பில்லர் இருக்கா. பில்லர் ஃபர்ஸ்ட் வரைஞ்ச பில்லர் வரைஞ்சேடா. ஆமா. அடுத்து இந்த ஓ வரைஞ்சேடா. ஓகே. இந்த பில்லரை பார்க்க உனக்கு என்ன தோணுது. எதுமா இருக்கு. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை என்ன ஒரு அழகு. ஓகே ஓகே. அத வர ஆமா. இவன் ஒரு மனிதன். வர அப்படியே வர. ஓகே அப்படியே வர. மனுஷனுமே வர. மனுஷன வர. சீக்கிரம் வரடா. நம்ம எங்க போயிருந்தோம். ஓகே புஷ்டேன். அது என்ன வேணும். புடிச்சிட்டேன். அதான் என்ன வேணும். புடிச்சிட்டேன்டா. போட்டியாடா. போட்டேன். முடிஞ்சுதா. எல்லாம் வரைஞ்சிட்டியா. வேற என்ன இருக்கு. அவ்வளவுதான். வரைஞ்சிட்டியா. வரைஞ்சிட்டேன். முடுறா பை. முடிடா. இன்னும் கைஸ் பரவாயில்ல. க்ளோஸ் தான்டா. சூப்பரா. அம்மா இது எனக்கு என்னன்னே புரியல. எனக்கு இதுல ஸ்டெப் பிவிசி பைப்புன்ற கரெக்டா தான் வரைஞ்சிருக்கிறேன். வா ப்ரோ ரெடியா. ரெடி. என்ன பண்ணீங்க. இருங்க ஃபர்ஸ்ட் வந்து 3 சாமியை நம்ம கும்பிடணும் சரிங்களா. ப்ரோ டைம் இல்ல ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. போதும். நான் ஒரு டாயரு. மண்டையா இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். ஐயோ சீக்கிரம் போட்டீங்களா இல்லையா. போட்ட 3 சாமி. இது ஸ்லேட்ட போர்ட்ரேட்ல வைங்க. ஓகே. இருங்க அப்ப சாமி தப்பா போட்டேன். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ப்ரோ டைம் ஆகுது இது பாருங்க. சரி இருங்க ப்ரோ. எதுவுமே பண்ணாம சாமி கும்பிட்டா சாமி நம்ம கூட இருப்பாரு. கடவுளுக்கு வேற வேலை இல்லையாடா. ரெடி. என்ன பண்ணுங்க. அந்த போர்ட்ரேட்டா வச்சிருக்கீங்களா ஸ்லேட்ட. பொட்டு வச்சிருக்கேண்ணா. போர்ட்ரேட்ல வச்சிருக்கீங்களா ஸ்லேட்ட. ஆமா. நடுவுல இருந்து 1 இன்ச்சு லெஃப்ட் அப்படியே ஒரு 4 இன்ச்சு கீழே அங்க ஒரு சர்க்கிள் மட்டும் போடுங்க. இப்ப இந்த மாதிரி வரையணுமா. சர்க்கிள் மட்டும் இல்ல. அதெல்லாம் நான் சொன்ன சர்க்கிள் மட்டும் வரைங்க. நான் சொன்ன இடத்துல. இதுக்கு தான் பாத்தீங்களா நான் வரையாம வந்திருக்கேன். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் வரையாம தான் ப்ரோ இருக்கணும்.
சர்க்கிள் மட்டும் இப்போ வரீங்க நான் சொன்ன இடத்துல. 1 கைஸ் இருங்க நடுவுல வந்து ஸ்லேட்டுக்கு நடுவுல இருக்கு சரிங்களா. லெஃப்ட் சைடு 1 இன்ச்சு, அதே மாதிரி டவுன்ல ஒரு 4 இன்ச்சு. 1 2 3 4 கீழே வந்து ஒரு சர்க்கிள். கரெக்டா? சர்க்கிள் மட்டும் வரீங்க. சர்க்கிள் பெருசா சின்னதா? ஒரு மீடியமா நான் சின்னதாவே வரீங்க, சின்னதாவே. ஓகே. ஒரு ஒரு பகான் சைஸ்ல வரைவா? 1/2 இன்ச் ரேடியஸ்ல வரீங்க. அப்படிலாம் சொன்னா தெரியாது. 50 காசு காயில ஒரு பகான் அப்படி சொல்றீங்க. 50 பைசா காயின். 50 பைசா காயினா? ரெடி? ஓகே 50 பைசா காயின் வந்து. இப்போ அது இருக்கலாம் சர்க்கிள். அதுக்கு லெஃப்ட் சைடுல 1 இன்ச் மேல. லெஃப்ட் சைடுல 1 இன்ச் இழுத்துட்டு மறுபடியும் மேல 1 இன்ச் இழுக்கணுமா? இழுக்காதீங்க. நான் சொல்ற இடத்த மட்டும் நோட் பண்ணிக்கோங்கன்றேன். ஓகே. அந்த சர்க்கிள்ல இருந்து லெஃப்ட் சைடுல இருந்து 1 இன்ச் மேல. ஓகே. இன்னொரு 1 இன்ச் கூட லெஃப்ட் சைடு போயிடுங்க. போயிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, டியூப் தெரியும்ல? டியூபா? இந்த டயர் பஞ்சர், சைக்கிள் பஞ்சர் ஓட்டுவாங்க அந்த டியூபா? நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? இல்ல அதுதானா? சரி என்ன பண்ணுங்க, ஒரு கோடு போடுங்க. கோடு போடணும்னா எங்க கோடு போடுறது? நான் சொன்ன இடத்துல ஒரு கோடு போடுங்க. கோடு வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்ல போடுமா? இருங்க நான் ஒரு விரல் சைஸ்க்கு ஒரு கோடு போடுங்க. ஐயா நான் சொல்றது கேளியா ஃபர்ஸ்ட்? நான் போர்ட்ரைட்ல கோடு போட்டேன். அது ஒட்டிய ஒரு சின்ன கேப் தான் இருக்கணும். அதுக்கு ஒரு கோடு. லெஃப்ட் சைடா ரைட் சைடா? லெஃப்ட் சைடு. அது ஒட்டி சின்ன கேப்பா? இது 2 கோடு பக்கத்துல போடுனா போட்டுருங்க பாரு. பக்கத்துல போடுங்க. போட்டேன். பக்கத்துல ரொம்ப ஒட்டி இல்ல. ஒரு நத்தைவருக்கு சொல்றது ஒரு சென்டிமீட்டர் கேப்ல போடுங்க. நடுவுல ஈ போற கேப் போட்டு போதுமா? வெரி குட். ஓகே. இப்போ நடுவுல ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு திரும்பி அது மாதிரி 2 கோடு போடுங்க. 1/2 இன்ச் கேப் எந்த லெஃப்ட் சைடா ரைட் சைடா? லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு இடமே இல்லையே. பேடுக்கு வெளிய நான் கையில தான் போடணும் 2 கோடு. அப்ப ரைட் சைடு போடுங்க. பரவாயில்ல போடுங்க. எங்கயாவது போடுங்க. இப்போ ரைட் சைடு போட்டா அந்த ரவுண்டுக்கு மேல இருக்கும். கரெக்ட்டா? பரவாயில்ல போடுங்க. போட்டேன். இப்போ 4 கோடு ஒரே சைஸ்ல இருக்கணும். ஆமா. இப்போ அதே மாதிரி இப்போ ரைட் சைடுல ஒரு கோடு போட்டீங்களா? அதுல 2 கோடு போட்டேன். 2 கோடு. அந்த ரைட் சைடுல இன்னொரு 1/2 இன்ச் கேப் விட்டு இன்னொரு 2 கோடு போடுங்க. அப்ப மொத்தம் 6 கோடு. கீழ அந்த ரவுண்ட் மேல சுத்தி 6 கோடு. அந்த 2 கோடா போட்டல, அந்த 2 கோடு மட்டும் இப்ப தனித்தனியா 2 கோட ஜாயின் பண்ணுங்க. புரியுதா? தனித்தனியா அந்த பேட் அழிஞ்சிருமே தனியா இருந்தா. இந்த காமெடிக்கெல்லாம் சில்லறை காசு கூட கிடைக்காது போடா. நான் தோத்துறேன். நான் ஏஞ்சி போயிட்டே இருப்பேன். சரி சொல்லுங்க. கோடு ஜாயின் பண்ணுங்க. கீழ மட்டுமா? கீழயும் மேல 2 சைடும். இப்ப அந்த மொத்தம் 6 கோடு இருக்கு. இப்போ அத 3 பாக்ஸா மாத்தணும். கரெக்ட்டா? பாக்ஸ்ல அதான் மேல க்ளோஸ் 2 கோடு போடுங்கன்னல. அந்த 2 கோட மட்டும் தான் ஜாயின் பண்ணனும். மொத்தமா ஜாயின் பண்ண கூடாது. அப்ப லெஃப்ட் சைடு போடிங்களா அந்த 2 கோடா? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மொத்தம் இப்படி பண்ணா 3 கோடு வரும். புரியுதா? எப்பா இப்போ மொத்தம் 6 கோடு போட்டுருக்கு. 6 கோடு போட்டுருக்கீங்க. 2 ஜாயின் பண்ணா மொத்தம் எத்தனை வரும்? 3 பாக்ஸ் வரும். அதுதான் போடுங்க. கீழ மட்டும் தானே இல்ல மேலயுமா? 2 சைடும் மேல கீழ 2 பக்கமும். போட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க, அந்த சர்க்கிளுக்கு ரைட் சைடு ஓகே ஒரு ரெக்டாங்கிள் தெரியுமா? அதான் ரெக்டாங்கிள். அந்த இந்த சிப்ஸ் அது ட்ரையாங்கிள். ரெக்டாங்கிள்னா என்னத்த சொல்றது? ஒரு கோடு போடுங்க. அந்த பால் பக்கத்துல ஒரு இன்ச் கேப் விட்டு ஒரு கோடு போடுங்க. லேண்ட்ஸ்கேப் ஆர் போர்ட்ரைட்? லேண்ட்ஸ்கேப் ஸ்லாண்டிங்கா லைட்டா. ஸ்லாண்டிங்னா ரைட் சைடு அப். கரெக்ட்டா? சும்மா ஒரு 3/4 இன்ச் கேப் விட்டு பக்கத்துல இன்னொரு கோடு போடுங்க. ஐயா இங்க எப்படிதுமா இருக்கு? அது கோடு லைட்டா ஸ்லாண்டிங்கா மேல போட்டு கொஞ்சம் கேப் போட்டு போடணும். எதுக்கு கேப் போடணும்? மொத்தமா போட்றாதீங்க. சின்னதா நான் சொல்றது. போட்டேன். அந்த அந்த கோடு சின்னதா போடணும். சரி எனக்கு ஒரு டவுட். அந்த 6 கோடு போட்டீங்களா? அது பாக்க எப்படி இருந்தது? ஏதோ உங்க தாத்தா பிடிக்கிற சுருட்டு மாதிரி இருக்கு. பிடிக்கிற சுருட்டா? சரி அந்த சுருட்டும் இன்னொரு சர்க்கிள் ஒன்று போட சொன்னேன். அதுவும் பார்க்க எப்படி இருக்கு? கீழே ஒரு ரவுண்டா இருக்கு, மேல சரியாப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்சிச்சு, ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. சரி ஏதோ பண்ணும். அந்த 2 கோடு போட்டீங்களா? 2 கோடு. ஒரு கோடு தான் போட்டுருக்கு. நடுவில் அழிச்சிக்கிறேன். 2 கோடு. எங்க நடுவில் அழிச்சிங்க? பெருசா ஒரு கோடு போட சொன்னீங்கல்ல ஸ்லாண்டிங்கா, அது பக்கத்துல இன்னொரு கோடு போடுங்க. அது நான் நடுவில் அழிச்சிட்டேன். நான் பெருசா போட்டேன். அப்பயே நடுவில் அழிச்சா 2 கோடு இல்ல. என்னமோ ஒன்று ப்ரோ, பக்கத்துல ஒரு கோடு போடு ப்ரோ. 2 கோடு ஒரு தேவை. 2 கோடு தானே ப்ரோ? ப்ரோ போட்டேன் ப்ரோ. 2 கோடு அப் டவுனா இருக்க கூடாது. இந்த சைடு சரி அந்த ஏதா புரிஞ்சா பரவாயில்ல. சரி இப்போ என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. இப்போ ரைட் சைடு கார்னர் இருக்குல்ல மேல, ரைட் சைடு கார்னர் அப் அப் ஆர் டவுன்? அப். ஓகே.
அதில் ஒரு 20% கீழே வந்து ஒரு சர்க்கிள் ஒரு ₹1 காயினுக்கு ₹1 காயின் கூட வேணாம், ஒரு ₹2 காயினுக்கு போய் ஒரு பாதி சர்க்கிள் வரைங்க பார்ப்போம். 20%னா எங்கேருந்து இல்லை 20%? ஐயோ நீங்க சும்மா ஒரு 4 இன்ச்சு கீழே வாங்கலேன். ஓகே. சும்மா ஒரு சர்க்கிள் ஒரு சியை வந்து மேலே பார்த்த மாதிரி. சி மேலே பார்த்த மாதிரினா யூ. யூ சாரி யூ. அது யூன்னு வாயில வர மாட்டேங்குது. ஓகேவா? ஓகே. அந்த யூ ரெண்டுத்தையும் சேர்த்து விடுங்க. இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க, எனக்கு அசிங்கமா இது. யூ ரெண்டுத்தையும் சேர்த்து விடணுமா? அந்த மொன 2 இருக்கும்ல யூக்கு. ஆமா. அது மேல ரெண்டுத்தையும் சேர்த்து விடுங்க. சேர்த்து விடணும்னா மேல அப்புக்கா ஒரு எண்ணு மாதிரி போடணுமா இல்ல அப்படியே கோடு மாதிரி போடணுமா? ரெண்டுத்தையும் கோடு போட்டு சேர்த்து விடுங்கன்னு சொன்னேன். போட்டேன். நான் இதுனே தெரியல. இப்போ அந்த கோடு போட்டு சேர்த்து விட்டீங்களா? அதுக்கு உள்ள லெஃப்ட் சைடுல ஒரு முட்டைனா அதாவது கோழி முட்டை மை. அந்த சைடுல முட்டையா? அந்த ஒரு பாகாயின் சைஸ்ல போட சொல்லிட்டு ₹2 காயின் சொன்னா ₹2 காயின் சொன்னா ₹2 காயின் அப்படியே ₹1 காயினோட இவ்வளவு பெருசு இல்ல. சரி என்னமோ நல்ல கேப் இருக்கா? இருக்குன்னா பண்ணோம். அங்க 2 முட்டை மை போடுங்க, 2 சைடு, லெஃப்ட் சைடு 1 ரைட் சைடு 1. அந்த யூக்குள்ள தானே? லாஸ்ட் 1 மினிட் சீக்கிரம் 2 முட்டை போடுங்க. 2 முட்டை போட்டேன். அது கீழே 2 முட்டைக்கும் நடுவுல ஒரு சி மை சின்னதா போட்டு விடுங்க. சி போட்டேன். அது கீழே வந்து ஒரு கோடு போட்டு அது யூ மை ஜாயின் பண்ணுங்க சின்னதா. எல்லாமே இதுக்குள்ள. எல்லாமே சி போடவே புள்ள இதுக்குள்ள. இதுல வேற அது யூ ₹2 காயின் சைஸ்ல போட்டு அதுக்குள்ள ஒரு முட்டை போட்டு அதுக்குள்ள ஒரு சியை போடுறோம். இல்ல என்ன நியாயமா இது? என் தப்பு தான். விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போட்டுருக்கு. இருங்க. 2 முட்டை போட்டேன். அப்புறம் அதுக்குள்ள என்ன பண்ணணும்? சியா? ப்ரோ யூக்குள்ள 2 முட்டை போட்டேன் ப்ரோ. அந்த முட்டைக்குள்ள என்ன பண்ணணும்? அது முட்டைக்கு நடுவுலனா 2 முட்டை இருக்குல்ல, அது கேப் இருக்குமா? அந்த கேப்புக்கு கீழே ஒரு சி போடுங்க. அது கீழே ஒரு கோடு போட்டு 2 கோடையும் சேர்த்து ஒரு திரும்பி யூ மை ஜாயின் பண்ணுங்க. எல்லாம் நூந்து சிரிக்கிறாங்க. ஐயோ ஏதோ கேவலமா பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ரெண்டு சி போட்டு மேல ஒரு கோடு கீழே ஒரு கோடு. ஓகே போட்டேன். டைம் அப்பா போட்டேன். அந்த கோடு போட்டு யூ மை போட்டீங்களா? கோடு போட்டு அந்த யூ இப்போ ரவுண்ட் பண்ணணும் கரெக்டா? இப்போ எந்த யூ பத்தி பேசுறீங்க? நான் சொல்லிட்டேம்மா, மேல ஒரு ரைட் கட்டி. சரி இப்போ வரைஞ்சிங்களே, இப்போ லாஸ்டா அந்த யூ போட்டு கோடு அது எப்படி இருக்கு பாக்க? எப்படி இருக்கா? ப்ரோ என்ன இது பாக்கிறதுக்கு எப்படிமே இல்ல ப்ரோ. ஐயோ நான் இப்ப என்னத்த சொல்லுவேன் நானு? ஐயா நான் தெளிவா சொல்றேன். மேல ஒரு ரைட் சைடு கார்னர் யூ போட சொன்னீங்களா? அந்த ₹2 காயின் சைஸ்க்கு யூ போட சொன்னேன். கார்னர்ல போட்டாரோ, கொஞ்சம் உள்ள சொல்லிருக்கணுமோ. ₹2 காயின் சைஸ்னா இவ்வளவு தான் ப்ரோ. காட்டுங்க. இது என்ன உங்களை அடிச்சிருக்கானா? ஒரு அடி அடிச்சுப்பா. லெஃப்ட் ரைட்னு சொன்னல, தெளிவா சொல்றேன். கீழே 1/2 இன்ச்சா? இருங்க. கீழே ஒரு போட சொன்னீங்க, 6 கோடு போட சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து 2 கோடு போட சொன்னீங்க. ரைட் சைடு மேல அந்த 2 கோடு எதுன்னு எனக்கு தெரியல. இருங்க. ரைட் சைடு மேல வந்து யூ போட சொன்னீங்க. இல்லையா? இது உங்களுக்கு ஸ்டிக் மாதிரி இல்லையா? எங்கடா ஸ்டிக்? எங்க இந்த 2? இந்த 2 அவர் ஸ்ட்ரைட்டா பக்கத்துல கோடு போட சொன்னா அவர் அழிச்சிட்டு இடம் முடிக்கிறாராம். விடு தெரிஞ்சிச்சு. ஐயோ விடு. சூரிய பொம்மை இல்ல, அது என்னன்னு தெரியல. சரி லெஃப்ட் ரைட்டு நானே எங்க ₹2 காயின் இவ்வளவு பெருசா இருக்குது உங்களுக்கு? ஏய் சொல்லு வின்னர சொல்லுப்பா தம்பி. என்ன சொல்றது பார்த்தாலே தெரியல. गाइस உங்களுக்கே தெரியும் இதுதான் நல்லா இருக்குன்னு. ஹலோ மனசாட்சியோட வந்துக்கணும். என்ன இது? அவங்க தான் வின்னர். நாங்க பேட்டிங் கேமே வந்துட்டோமே. ஓகே கரெக்டா சொன்னமாமா.
சரி நாங்கள் ஒரு படு தோல்வி தான் வச்சுட்டோம். இதை இன்னொரு வீடியோ எடுக்கிறோம். ஸோ இந்த கேமோட வின்னர் தினேஷ் சிவன் அண்ட் அஸ்வின். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு சேலஞ்சில் வந்து சந்திக்கிறோம். என்ன சேலஞ்ச் வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதையும் பண்ணுறோம். ஓகே பாய்.